தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆன்லைன் முறையால் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடு வளர்ப்போர் விரக்தியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆன்லைன் புக்கிங்கால் அவர்கள் படும் இன்னல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். நடப்பாண்டில் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுகளை விளையாட்டில் இறக்கி விடுவதற்கும் மாடு பிடிப்பதற்கான வீரர்களும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தால் மட்டுமே பங்கேற்க முடியும் என புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்லைன் புக்கிங் வசதியால் கடும் விரக்தியும் வேதனையும் ஏற்பட்டிருப்பதாக புலம்புகின்றனர் மாடுபிடி வீரர்கள். திண்டுக்கல் மாவட்டம் பில்லம்மநாயக்கன்பட்டியை சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள் தற்போதிருந்தே பயிற்சி பெற்று வருகின்றனர். இதற்காக மாதிரி வாடிவாசல் அமைத்து அதில் காளைகளை அவிழ்த்துவிட்டு பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காளைகளுக்கு சத்தான உணவுகள் கொடுத்து நடை பயிற்சி அளிப்பதோடு மண்குத்தும் பயிற்சி, நீச்சல் பயிற்சியும் அளித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு விழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் வீரர்களும் காளைகளை இறக்கிவிட முடியாமல் மாட்டு உரிமையாளர்களும் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. நாங்கள் எப்பயும் போல வருஷம் எல்லாம் வச்சு மாடை பயன்படுத்தி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு டோக்கன் கிடைக்காது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு இந்த ஆன்லைன் எல்லாமே ரத்து பண்ணி நல்லபடியாக எங்களுக்கு மெயினாக தள்ளுவாடி போடாமல் நார்மலாக சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாம் ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது குறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஆன்லைன் புக்கிங்கில் 500 முதல் 1000 டோக்கன்கள் வரை கொடுக்கிறார்கள் என்றும் அதனை அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களும் பணபலம் படைத்தவர்களும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதாக கூறுகின்றனர். நல்ல மாடு பிடிக்கவங்க இருக்காங்க, போக்கு மாடு பிடிக்கவங்க இருக்காங்க, அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்படின்றப்ப பைக்கு காருன்றப்ப அது எப்படின்னா மாடு நல்லா யார் ரொம்ப கட்சி மூலியமாக இருக்காங்களோ, அரசியல்வாதியாக இருக்காங்களோ, நல்லா அவங்களுக்கு தான் எல்லாமே போகுது. அப்படின்றப்ப நம்ம கஷ்டப்பட்டு நம்ம 450 சம்பளத்துக்கு 500 சம்பளத்துக்கு போகிறோம், மாட்டுக்கே 300 ரூபா செலவு பண்ணுறோம். ஆனால் அப்படின்னு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்றப்ப என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. அதே நேரம் முன்பதிவு தொடங்கியதிலிருந்து நேரில் சென்று வரிசையில் காத்திருப்பவர்கள் பெருத்த ஏமாற்றத்துடனேயே வீடு திரும்புகின்றனர். வருடம் முழுவதும் காளைகளை வளர்த்து களத்தில் இறக்கி அழகு பார்ப்பது, பரிசு பொருட்களை வாங்கும் நோக்கத்தில் இல்லை. எங்கள் காளைகளும் சீரிப்பாய்வதை பார்க்க வேண்டும் என்ற ஆவில்தான். ஆனால் ஆன்லைன் டோக்கன்களால் தங்கள் விருப்பம் நிறைவேறவில்லை என்று புலம்புகின்றனர். விழா கமிட்டியும் கரெக்டாக ஒத்துழைப்பு தந்து பண்ணாங்கன்னா தள்ளுவாடி போடாமல் ஆக்கலாம். மாட்டுக்காரங்க பொறுமையாக இருந்து மாடு அவுக்கணும். சரி, இந்த மாடு நமக்கு பரிசு முக்கியம்ல, மாடு அவுத்தா போதும் நினச்சா அவுத்தாலே போதும். இதுக்கு தள்ளுவாடி போட்டோம்னா ரொம்ப மாடும் கஷ்டப்படணும், நம்மளும் கஷ்டப்படணும். எவ்வளோ நாளாக நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிறீங்க? இது நாங்கள் தொன்றுதொட்டே பயிற்சி தான் பண்ணிக்கிருக்கோம். எப்போவுமே ஜல்லிக்கட்டு இல்லைனாலும் நாங்கள் எப்போவுமே பண்ணுறது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். செல்வாக்கு உள்ளவர்களின் காளைகள் இறக்கிவிடப்படுவதால் ஒரு சிலர் மட்டுமே வெளி உலகத்திற்கு தெரிவதாகவும் கூறுபவர்கள் திறமைக்கு மரியாதையும் வாய்ப்பும் தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். காசு வாங்கி 200 ரூபா வாங்குறாங்க, ஆனால் டோக்கன் வர மாட்டேங்குது. ஆன்லைனில் வந்தா நீ அங்கே போய் வாங்கு, பதிகிற இடத்துல வாங்குன்றாங்க. அங்கே போனால் இது வரலண்ணே, டோக்கனும் வர மாட்டேதானே. கிட்டத்தட்ட நான் நிறையா ஊரில் போய் பணினே இல்லாமல் வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை, ஜல்லிக்கட்டுக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்ட்டு மனசே உடஞ்சி போச்சுனே. நம்மளும் ஒரு புடியாருன்னா நல்லா பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கு இருக்கேனே. காளையர்களின் இந்த கோரிக்கையை ஏற்று ஜல்லிக்கட்டு நடத்துவோரும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா?